விக்கி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். பாவம், எல்லா விஷயமும் தெரிஞ்சு மனசுக்குள்ள போட்டு பொழுங்கிட்டு கிடக்காரு. அண்ணனுக்கு சந்தேகம், நமக்கு ஞாபகம் இருக்கு, அண்ணனுக்கு ஞாபகம் இல்லாம இருக்குமா? அப்ப நம்ம உண்மையிலே பொண்ணு தம்பி இல்ல பொழுக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா விஷயம் இப்பதானே தெரிஞ்சது. என்ன, அவருக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இப்ப நிரூபிக்க வேண்டியது நீயும் விக்கி அண்ணனும் தான். பொண்ணு தரனே, நாங்க தான் உங்க தம்பிங்கன்னு நீங்க தான் நிரூபிக்கணும். அந்த அண்ணனுக்கு எதுவுமே தெரியாது. என்னடா குழப்ப? நான் இந்த ஒரு காரண்டா. சரி, அது உங்க அப்பா கிட்ட கேள. கேக்குறேன்டா, கேக்குறேன். சத்தியமா சொல்றேன், பொண்ணு தர உங்க அண்ணன் தான், விக்கி உன் அண்ணன் தான். பார்த்தல, பிளட் கூட ஒண்ணு போல இருக்கு பாரு. டேய், உலகத்துல பாதி பேருக்கு ஒண்ணு போல தாண்டா இருக்கும். டேய், இப்பவும் சொல்றேன், கடவுள் தாண்டா மறுபடியும் உங்களை இணைச்சிருக்காரு. ஆளுக்கோ திசையில இருந்தவங்க எப்படிடா ஒன்னா நீங்க? சரி, நீ உங்க அப்பா கிட்ட போய் கேளு போ. கேட்டு வந்து என்கிட்ட பேசு போ. சரி, நான் எங்க அப்பா கிட்ட கேக்குறேன். எனக்கும் பொண்ணு தொழில முத பார்த்தப்போ எனக்கு அவன் மேல பாசம் வந்தது. இல்ல, நான் பிறந்திருந்து இங்க தானே இருக்கேன். டேய், நிஜமாவே பொண்ணு தெரியும் விக்கியும் உன் அண்ணங்க தான்டா. அவங்க என் அண்ணங்க தான். ஆனா நீ சொன்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. சத்தியமாடா? அப்படி இருந்தா உலகத்துல சந்தோஷப்படுற முதல்ல அதான்டா. பொண்ணு தரனே, சீக்கிரம் உங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடும்னே. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னே. என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நீ? அப்பா, ஏதோ ஒன்னு சொல்லுதாங்க. நான் தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நீ இதை கேட்டு வருவேன்னு எனக்கு தெரியும். நானா சொல்லணும் ஐயா நினைச்சேன். அப்படின்னா? ஆமையா, ஒரு பணக்காரங்க வச்சிருந்தாங்க, அவங்க கிட்ட இருந்ததா ஐயா உன்னை வாங்கிட்டு வந்தோம். என்ன சொல்றீங்க? ஆமா, நீ வளர்ப்பு புள்ளதான், உங்க அம்மா தான் ஆசைப்பட்டு வாங்கினா. அப்படின்னா ஏன் நீங்க என்ன சொல்லல? என்கிட்ட நீங்க ஒரு நாள் சொல்லல. அவசியம் இல்லைன்னு நினைச்சேன்டா. அப்பா என்னைக்காவது உன்னை வளர்ப்புல குறை வச்சனா சொல்லு, இல்ல பாசத்துல குறை வச்சனா? இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. என் கூட பண்ணவங்க கூட இருந்துகிட்டே நான் யாரு கூட இருக்கதான் நினைச்சேன். ஐயோ, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதான்ப்பா, பொண்ணுத்துல இடம் இருக்கல. ஆமா. விக்கியும் கூட வருவானே. ஆமா. அவங்க கூட பிறந்தவங்களாம்ப்பா. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாப்பா, பொண்ணு தலைக்கு உடம்பு செல்லாம இருந்தது. அப்ப ரத்தம் தேவைப்பட்டுச்சு. நான் சொல்ற இடத்துல அதே நேரத்துல விக்கி சொன்னான். எனக்கு அப்பவுமே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. ஆனா அதை நிறுத்தி பண்றதுமா டேனியல் வந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கான்ப்பா. எப்பா, நீங்க என்ன சொல்லிருக்க கூடாதா? அவசியம் இல்லைன்னு நினைச்சேன்டா. சரிப்பா, இப்ப மாதிரி என்கிட்ட சில உண்மைகளை சொல்லுங்கப்பா. என்ன உண்மையில ஒரு பணக்கார வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்தீங்களா? நான் எந்த ஊரு? நான் உங்ககிட்ட வரும்போது எத்தனை வயசு? எல்லா உண்மையும் சொல்லுங்கப்பா. என் குடும்பம் யாருப்பா? உண்மையிலே விக்கியோ பொண்ணு தெரியும் என் கூட பண்ணணும் சொல்லுங்கப்பா. உன் குடும்பத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுடா. அப்பா, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கப்பா, பிளீஸ்ப்பா. டே, ஒரு ஆசிரமத்துல இருந்து தாண்டா அந்த பணக்காரங்க உன்னை வாங்கியிருக்காங்க. குழந்தை இல்லைன்னு தான் வாங்கியிருக்காங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதனால உன்னை எப்படியாவது வெளியில விட்டுட்டு போயிடணுன்ட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு ரெடியா நின்னாங்கடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா, நடு ரோட்ல உன்னை விட்டுட்டு போறதா அவங்க பிளானு. இத புரிஞ்சுக்கிட்ட உங்க அம்மா சாதுரியமா பேசி உன்னை வாங்கிட்டா. ஆனா நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லல. அன்னக்கிளி அம்மா கூட அன்னைக்கு கேட்டாங்க, நான் சொல்லல. இன்னொரு உண்மை. என்னப்பா? அன்னக்கிளி அம்மா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னப்பா? அன்னக்கிளி அம்மா தான் தத்தெடுக்கிற பிள்ளைங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனிக்க கூடியவங்க. அவங்க கிட்ட இருந்து யாரா தத்து எடுத்துட்டு போனாலும் அந்த பிள்ளைங்க வளர்ந்து வர வரைக்கும் அவங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, அப்படிதான்டா அவங்க ஆசிரமத்துல இருந்தாண்டா ஒன்ன அந்த பணக்காரங்க எடுத்திருக்காங்க. அப்பா! ஆமாடா, இது அன்னக்கிளி அம்மாக்கு தெரிஞ்ச அவங்கள உண்டிலன்னு ஆக்கிடுவாங்கன்னு தான் உன்னை நடு ரோட்ல விட்டுட்டு போறதுக்கு பிளான போட்டிருக்காங்க. கேட்டா வெளிநாட்டுக்கு கூட்டு போயிட்டா நல்லா இருக்கான்னு சொல்லிக்கலான்னு தான் அவங்க பிளானு. அன்னக்கிளி அம்மா பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும், உண்டிலன்னு ஆக்கிடுவாங்கன்னு. அன்னக்கிளி அம்மா கிட்ட உன்னை வெளிநாட்டுல வளர்க்கதான் அவங்க சொல்லிட்டு அப்படியே வெளிநாட்டுக்கே போயிட்டாங்கடா. அன்னக்கிளி அம்மாவும் நீ நல்லாதான் இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி இப்படி விட மாட்டாங்களேப்பா, போன் எடுத்து விசாரிச்சுப்பாங்களே. அவங்க எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்காங்கடா. இந்த உண்மை அன்னக்கிளி அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க உசிரே விட்டுருவாங்கடா. அதான் அவங்க கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அப்படின்னா பொண்ணு திரால இங்க தேடி வந்திருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அன்னக்கிளி அம்மா கிட்ட நான் வளர்றேன்னு நினைச்சுதான் அவங்க வந்திருக்கான். அப்போ உண்மையிலே பொண்ணு திரையா அண்ணதான். என்னடா சொல்ற? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணு திரையில தேடி வந்திருக்கான்ப்பா.
அதான் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு அவன் இவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கான். அதான் நாங்க வளத நினைச்சுதான் அங்கேயே கிடக்காம்பா. கண்டுபிடிக்கிறதுக்காகவே அங்க வந்திருக்காம்பா. டேய் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையடா. ஏன்ப்பா அப்படி சொல்றீங்க? டேய் நீ அன்னக்கிளி அம்மா கிட்ட வந்தது ஒரே ஒரு நாள் தான். அன்னக்கிளி அம்மாட்ட நீ இருக்கன்னு சத்தியமா யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னை முத தத்துட்டு உன் சொந்தக்காரங்க நல்லபடியா வளர்ப்போன்னு சொல்லிட்டு வளர்க்க முடியலன்னு ஏதாவது வெளில வந்து தள்ளணுமேனு அன்னக்கிளி அம்மா கிட்ட கொண்டு தள்ளியிருக்காங்க. அன்னக்கிளி அம்மா கிட்ட நீ வந்தது யாருக்குமே தெரியாது. உன் சொந்தக்காரங்கிட்ட தான் நீ வளர்ந்துட்டு இருக்கன்னு உன் குடும்பத்தாருக்க நினைச்சிட்டு இருக்காங்க. அன்னக்கிளி அம்மா கிட்ட வந்த அன்னைக்கே அந்த பணக்காரங்க உன்னை வாங்கிட்டு போயிருக்காங்க. இல்லன்னா அன்னக்கிளி அம்மா இன்னும் உன்னை அடையாளம் கண்டுபிடிக்காம இருக்காங்க. நீ அன்னக்கிளி அம்மா கிட்ட இருந்தது வெறும் 5 நிமிஷம் தான். அதுக்குள்ள அந்த பணக்காரங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நீ அன்னக்கிளி அம்மா கிட்ட வந்ததுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அம்மா கிட்ட ஆதாரம் இருந்துன்னா இன்னத்துக்கு நீ யாருங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அன்னக்கிளி அம்மா கிட்ட முழு கண்ட்ரோல் இருந்திருக்கும். நீ எந்த மூலையில இருந்திருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதான்டா அன்னக்கிளி அம்மாவுக்கும் நீ யாரு என்னங்கிறது எதுவுமே தெரியல. சத்தியமா உன் குடும்பத்தாள்களுக்கு அன்னக்கிளி அம்மா கிட்ட நீ இருக்குங்க தெரியாது. அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா தேடி வந்திருக்கானேப்பா. ஏய் உங்க வீட்டுல வேற யாரோ இருக்காங்கடா. அவங்கள தேடிதான் வந்திருக்கான். யார் செய்யலாம் தப்பு நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்து கவனிச்சு செய்யறானா எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கேன். பாட்டி இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல பாட்டி. நான் அண்ணனு தெரிஞ்ச விட ஒதுங்க போன தம்பிடா. நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்லடா. தெல மனசுக்குள்ளே வச்சுட்டு அலைஞ்சிருக்க. அத்தனை வழி நீ ஒருத்தனே சுமந்திருக்க. மனசுக்கு சந்தோஷமா தான்டா இருந்தது. என் தம்பி அண்ணன் என் கூட இருக்காங்கிறங்க சந்தோஷம் எனக்கு இருந்ததுடா. விக்கி என்னமோ சொன்னானே, அது காலையில மீனா குட்டி வேலை உன் தங்கச்சி உசுரோட இருக்கான்னு சொன்னானே. தங்கச்சினா விக்கிய தம்பினா அப்போ அந்த பொண்ணு என் தங்கச்சா? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கிறேன். என்ன ஒண்ணுமே புரியலையே. நான் எதை நம்பாம இருக்குன்னு தெரியலையே. இல்ல இல்ல இதுக்கப்புறம் நான் மனசுல வச்சிருந்தேன்னா என் மண்டையை வெடிச்சிடும். குழந்தை காலம் மறந்த மாதிரி இந்த காலம் மறந்துட்டுனா ஆதிராக எனக்கு யாரும் தெரியாம போயிட்டுனா இல்ல இல்ல நான் அன்னக்கிளி அம்மாட்ட கேட்க போறேன். இதுக்கப்புறமும் நான் மறைச்சேன் அவ்வளவுதான். ஐயோ ரொம்ப யோசிக்கிறாங்களே. டாட்டா அதிகமா யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாமா என்னம்மா? என்ன நீங்க தேடி வரவே இல்ல. சரி வா. எனக்கு பசிக்குது. பசிக்குதா? செம்மறியாக கிழதானே இருப்பாங்க, அங்கிட்ட கேட்டு பாரு. அது எனக்கு தெரியாதா? நீங்களும் வரணும். குழந்தை மாதிரி அடம்புடி. மாமா என்னம்மா? என்ன நீங்க நல்லா பாத்துக்குவீங்கல்ல? நீங்க வாய. உன்னை என் இதயத்துக்குள்ள வச்சிருக்கேன். அவ்வளவு லேசில உன்னை விட மாட்டேன். என் தங்கத்தை என் இதயத்தை சூப்பரா பாத்துக்குவேன். இனி உங்க உடம்புக்கு எதுவும் செய்யாதுல்ல? அதை நினைச்சு நீ கவலைப்படுதியா? ஆமா பயமா இருக்கு. நீ பயப்படுறல, இனி என் உடம்பு மேல நான் ரொம்ப அக்கறையா இருப்பேன். போதுமா? டாக்டர் சொன்னவன் நிறைய ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப யோசிக்க கூடாது, புரியுதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி சரி நீ சொல்லிட்டல, இனி நான் ரொம்ப யோசிக்கவே மாட்டேன். எது நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம். வா. நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போதே நான் பாதி செத்துட்டேன் தெரியுமா? எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அதன போன உசுர பூடிச்சு கொண்டு வந்தேன். எங்க உன்னை விட்டுட்டு போயிருவோம்னு எனக்கும் பயமா தான் இருந்தது. இந்த மோசமான உலகத்துல நான் தனியா விட்டுட்டு போயிருவோம்னு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? நான் இல்லாம யாதிரா என்ன பண்ணுவான்னு எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? என்ன மாதிரி யாதிராவை யாராலையும் பார்க்க முடியாத யாதிரா நான் இல்லாம என்ன பண்ணுவேன்னு கடவுள்கிட்ட உயிர் பிச்சை கேட்டேன் தெரியுமா? யாதிராக்காவது உசுர திருட்டு கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டேன். பேசாதீங்க மாமா, என்னால தாங்க முடியாது. இல்லம்மா, நிஜமாவே தான் சொல்றேன். இந்த உலகத்துல உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும், அதான் ஆசை. அப்ப இனிமே எதை பத்தி நீங்க யோசிக்க மாட்டீங்களா? இதை பத்தி யோசிக்க மாட்டேன். போதுமா? நீ சொல்லிட்டல, நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். வேணும்னா நான் உங்க கூட இப்படியே இருக்கேன், நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. இல்லம்மா, நான் யோசிக்க மாட்டேன். உன் கூட நான் இப்படியே இருக்கேன். போதுமா? உன் கண்ணுல கண்ணீர் வந்தா என் இதயத்துல ரத்தமே வடியும். வேண்டாண்டா, நீ அழாத. நீ இதை பத்தி யோசிக்க மாட்டேன். உங்களை விட்டா இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்ல மாமா. நீங்க பாத்துக்கிற மாதிரி என்ன யாருமே பாத்துக்கிட மாட்டாங்க. நீங்க கொடுக்கற பாசமும் அன்பும் யாரும் கொடுத்துக்கிட மாட்டாங்க. நீங்க எனக்கு வேணும் மாமா. உங்க கூட சந்தோஷமா வாழணும். நம்ம சந்தோஷமா வாழுவோம். கணவன் மனைவியா குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழுவோம். நமக்குள்ள யாருமே வரமாட்டாங்க. எனக்கு நீ, உனக்கு நான், நமக்குன்னு குழந்தைங்க.
போதுமா? நிஜமா? நிஜமா. அப்ப எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, இனிமேல் எதையும் யோசிக்க மாட்டேன்னு. என் மேல சத்தியமா எதையும் யோசிக்க மாட்டேன். எப்போ போல சந்தோஷமா இருக்கேன். போதுமா? ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு நம்ம போலாமா? இங்க இருந்தா? ஆமா. அவ்வளவுதான். பாட்டி, தமிழத்தை, செம்பலியத்தை, மீனாத்தை, மீனாக்குட்டியத்தை உண்டில நாக்கிடுவாங்க. இப்ப இல்ல, உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம். சரி மாமா, உங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? இந்த வீட்டுல இருக்க பிடிக்காம இருக்குமா? இது சொர்க்கம், தெய்வங்கள் வாழ்ற இடம். தெய்வம் வாழ்ற இடத்த யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அப்ப ஏன் இங்க இருந்து போகணும்னு சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு காரணம் இருக்குது. இத பாரு, இது ஒரு அழகான கூட்டு குடும்பம். இந்த கூட கட்டதுக்கு அந்த அன்னைக்கு அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்களோ யாருக்கு தெரியும். ஆனா நிச்சயமா இந்த வீட்டை கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பாங்க. நம்ம வெளியில இருந்து வந்தவங்க, நமக்கு கொஞ்சம் குணங்கள் எல்லாம் மாறதான் செய்யும். ஒருவேளை மனசுதான் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயேன், காலத்துக்கு இந்த கோயிலுக்குள்ள வர முடியாமலே போயிடும். அதை விட 2 ஸ்டெப் தள்ளி இருந்தோம்னு வச்சுக்கோயேன், எந்த நேரம் நினைச்ச நேரம் உரிமையோட இந்த வீட்டுக்குள்ள வரலாம். எத்தனை நாள்னாலும் உரிமையோட தங்கலாம். நமக்கு அம்மா வீடு மாதிரி இருக்கும். அம்மா வீட்டுக்கு போறதுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷத்தை இந்த வீடு நமக்கு கொடுக்கும். அதே இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நிரந்தரமா வர முடியாம போயிட்டுனா அந்த பயம் தான் எனக்கு. இத பாரு, நீ, நான், மாமா, தருணு, விக்கி, ஆனந்தி, நம்ம தனியா இருக்கலாம். சரிங்க. நினைச்ச நேரம் இங்க வருவோம், நினைச்ச நேரம் தங்குவோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டும் போட்டோம். அப்போ அந்த உறவு ரொம்ப நாள் இருக்கும். நீங்க சொல்றது சரிதான் மாமா. ஏன்னா இவங்க கூட நம்ம வளர்ந்துருந்தா நம்ம ஓரளவுக்கு அவங்க கூட பிக்கப் பண்ணி வந்திருக்கலாம். அவங்க பாதி கிணறு இல்ல, 3/4 கிணறு தாண்டிட்டாங்க. ஒரு குடும்பத்தையே கட்டி காத்திருக்காங்க. நாம இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல. அவங்களுக்கு பல பக்குவங்கள் இருக்கும். நாம இப்பதான் ஆரம்பிச்சோம். 2க்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அவங்க அழகான வாழ்க்கைய வாழட்டும். இந்த வீடு ஒரு குருவி கூடு. இதுல அவங்க மட்டும் வாழ்றதா நல்லா இருக்கும். இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க. இந்த அன்பு கடைசி வரைக்கும் வேணும். புரியுது மாமா, நான் பாட்டி கிட்ட எடுத்து சொல்றேன். இல்ல, நான் அன்னைக்கு அம்மாட்ட பேசிட்டேன். அவங்களும் இதுக்கு முழு மனசை சம்மதிச்சிட்டாங்க. நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்குவோம். இதே மாதிரி வாழ்ந்து காட்டுவோம். இதுவும் அன்னைக்கு அம்மா உருவாக்குன குடும்பம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எங்களெல்லாம் ஒன்னா இணைச்சது, ஒன்ன என்ன விக்கி தருண் எல்லாரையும் ஒன்னா இணைச்சது அன்னைக்கு அம்மா தானே. அதுவும் அன்னைக்கு அம்மா குடும்பம் தான், இதுவும் அன்னைக்கு அம்மா குடும்பம் தான். என்ன தனித்தனியா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க ரொம்ப நல்லவருங்க. ஐயா தங்கம், அப்படிலாம் இல்லடா, நானும் மனுஷன்தான். ரொம்ப நல்லவருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லடச்சலாம். இதுக்கு இப்பவுமே உங்க கூட வாழணும் போல இருக்கு. நிச்சயமா அதுக்கான ஏற்பாடு பண்றேன். அந்த விக்ரமுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு நிச்சயமா உன் கருத்தை தாலி கட்டுறேன். நீ என் பழைய வாழ்க்கை பத்தி தேட போறது இல்ல. நான் பழசை தேடி புதுசை இழந்துருவோம்னு எனக்கு பயமா இருக்கு. பழசா இருந்துட்டு போட்டோம், காணாம போனதாவே இருக்கட்டும். நான் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நிஜமாவா? ஆமா, கூடிய சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். அன்னைக்கு அம்மா தலைமையில அவங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ போறேன். அன்னைக்கு அம்மாக்கு நிறைய பேர பிள்ளைங்களை பெற்று கொடுக்க போறேன். அதுல என் அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியமும் நிறைவேறும். சூப்பருங்க. எனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு. அப்படியா? நான் இனி திருமதியாக போறேன். இனி எல்லாம் என்ன எப்படிமா கூப்பிடுவாங்க? ஏ பொண்ணு திருப்பலாட்டி எங்க போற? அப்படிதான் கூப்பிடுவாங்க. அதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்குமா? பின்ன வேற ஆதிரான்னு கூப்பிட்ட இடத்துல ஏ பொண்ணு திருப்பலாட்டி எங்க போற அப்படின்னு சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதெல்லாம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. என் பொண்ணாட்டிங்கல்ல அவ்வளவு சந்தோஷமா? பின்ன அப்போ என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? உங்களை பொண்ணு தரேன்டா சொல்லுவாங்க. இல்ல, ஆதிரா புருஷன்னு சொல்லணும். அதான் எனக்கு சந்தோஷம். அப்பெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்ல வைப்ப. அப்படியா? பாரு, தா ஆதிரா புருஷன் போறான் பாரு அப்படின்னு சொல்றதுல வைப்பேன் பாரு. ஆதிரா புருஷன் சொல்றதுலதான் எனக்கு பெருமை. என் மனைவி கூட நான் வாழ போறேன். என் மனைவி நீ எனக்கு சொந்தமானவா. நினைச்சு பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே ட்ரீட் பண்ணிட்டு வந்துடலாமா? டூயட் என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? இல்ல, எல்லாரும் என்ன அறவேக்காடுன்னு தான் சொல்லுவாங்க. பாரு, அப்படி சொன்ன அதுக்கு அப்புறம் இருக்கு. இல்லங்க, நான் பேச தமிழ வச்சுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா மீனத்தை கட்ட சொல்லுவாங்க. அவ பேசுறது அப்படி, ஆனா பயங்கர புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அது உண்மை, நீ பயங்கர புத்திசாலி. அது இருக்கட்டும், என்ன எப்படி உங்களுக்கு பிடிச்சது? நான் கேட்டதுக்கு இது ஒண்ணும் பதில் இல்ல. தெரியாது, காரணமும் தெரியாது. உன்னை பார்த்து இன்னைக்கு டேய் பொண்ணு தர உன் பொண்ணு எங்க நிக்கா பாருன்னு என் உள் மனசை சொல்லிச்சு. அதான் பிடிச்சிட்டு. முத நாளே அப்படி சொல்லிச்சு உங்க மனசு. சத்தியமா நிஜமா தான் சொல்றேன். பார்த்த இன்னைக்கு என் மனசு அப்படிதான் சொல்லிச்சு. இதோ பூர்வ காலத்து பந்தம் மாதிரி
உன்னை பார்க்கும்போதே என் மனைவியா தான் நான் பார்த்தேன். அதனாலதான் எனக்கு உன்னை அவ்வளவு பிடிச்சது. இப்ப சொல்லிட்டா உங்களை யாருக்குதான் பிடிக்காது? என்ன சொல்ற? நிறைய பேருக்கு உங்களை பிடிக்கும் தெரியுமா?